உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவில் இதுவரைக்கும் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், பின் நிஃப்டி மற்றும் மிட்கமினுடைய இன்ட்ராடே அனலைஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் வீடியோவில். அதை தொடர்ந்து இப்போ வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஒரு 5 ஸ்டாக் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஸோ அந்த 5 ஸ்டாக்கோட அக்டோபர் மந்த்துக்கு அந்த ஸ்டாக்கோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூலமாகவும் ஓப்பன் டெஸ்ட் மூலமாகவும் அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எப்படி இருக்கு, இந்த ஸ்டாக் பை பண்ணலாமா இல்லை வேண்டாமா, அடுத்து மேலே போகுமா, இல்லை இன்னொரு கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். வரும் நாட்கள் ஸ்டாக் பற்றின வீடியோக்கள் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது தவிர இல்லாம வேற ஒரு ஸ்டாக்ஸை பத்தி எல்லாம் உங்களுக்கு அனலைஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த ஸ்டாக்ஸை பத்தியும் ஃபர்தர் வீடியோஸ்ல நான் அந்த அனலைஸை போடுறேன். இந்த அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரியா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்ற விஷயம் சரி அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வேற ஏதாவது ஷேர்ஸுக்கு உங்களுக்கு அனலைஸ் வேணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அடுத்த வீடியோக்குள்ள போடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ மார்க்கெட் பாருங்க இந்த லெவல், அதாவது 780 765 அப்படிங்கிற அடுத்தடுத்த சப்போர்ட் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா அந்த ட்ரெண்டை மார்க்கெட் என்ன இருக்குன்னா ரீடெஸ்ட் பண்ணி நிற்கிறான், தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் பாருங்க இந்த லெவல் நல்லா அதாவது 780 அப்படிங்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் கீழே 767 தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா 824, செகண்ட் 872, தேர்டு 894. ஸோ அடுத்தடுத்த டார்கெட் லெவல்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறனால ப்ரீவியஸ் சப்போர்ட் நின்றுட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த 780 அப்படிங்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பிரைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் 3 டைம் பாருங்க கிரீன் கேண்டில் தான் கொடுத்துருக்கு, தெரியுங்களா? ஸோ மார்க்கெட் அந்த லெவலில் தான் இன்னும் பையர்ஸ் அங்கே பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மார்க்கெட் இண்டிகேட் பண்ணுது. இப்போ ஓவராலா எல்லா மார்க்கெட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் இருக்கிறதால ஸோ வரும் நாட்கள் எப்படி மூவ் ஆகணும்னு பார்ப்போம். ஆனா மார்க்கெட் இந்த 780 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம அடுத்தா பாத்தீங்கன்னா ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐ பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இப்போதைக்கு அந்த 800ல பாத்தீங்க அப்படின்னா கால் சைடு 89 லட்சமும் புட் சைடு 50 லட்சமும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 40 லட்சம் கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க புட் ரைட்டரை காட்டிலும். ஸோ அப்ப என்னன்னா 800 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ட் தான் பண்ணுவாங்களா, சப்போர்ட் கிடையாது. ஓவராலா மார்க்கெட்ல காலை மட்டும் தான் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எஸ்பிஐ பாத்தீங்க அப்படின்னா புல்லிஷ்ல பேரிஷ்ல இருக்கு. ஸோ 790ல பாருங்க ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கிறாங்க, தெரியுதுங்களா? ஸோ 790 அடுத்த சப்போர்ட் 790 தான். ஸோ அந்த பிரைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் ஈக்குவல் 780 சொன்ன பாத்தீங்க நமக்கு அந்த லெவல் இந்த 780 தெரியுதுங்களா? 780 பாருங்க, தெரியுங்களா? 780ல பியூர் புட் ரைட்டர்ஸ் தெரியுங்களா? 780 சப்போர்ட், அதே மாதிரி 780ல பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லெவல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவாங்க. இப்போ 719 இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஓகேங்களா? டிசிஷன் மேக்கிங் லெவல்ஸ்னா வரும் நாட்கள்ல மார்க்கெட் அந்த லெவல் போயிட்டு திருப்பி அங்க ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கலாம். ஆனா ஆல்ரெடி இப்ப பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ஒரு ரீடெஸ்ட் கொடுத்தா நின்றுட்டு இருக்காங்க 780ல, தெரியுங்களா? ஸோ இந்த 780ங்கிற பிரைஸ் இப்போதைக்கான நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 டேஸ் லாஸ்ட் 3 டேஸாவுமே மார்க்கெட் பாருங்க 3 கிரீன் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 780ங்கிற பிரைஸ் நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான். பை பண்றவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணி கூட பை பண்ணலாம். இல்ல இப்ப இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிரைஸ் இறங்குதுனாலும் இந்த 780க்கு கீழே போனா பை பண்ண வேணாம் சரிங்களா? ஸோ கீழே போனா அடுத்து 767 வரைக்கும் போகும், போயிட்டு தான் திரும்பும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இதை ரீடெஸ்ட் பண்ணி நிக்குது, தெரியுங்களா? லைன் சார்ட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், தெரியுங்களா? மார்க்கெட் பாருங்க இந்த லெவல். ஸோ அதுக்கு போடணும் அப்படி இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ லைன் சார்ட் இப்படி கரெக்ட் பண்ணோம்னு தெரிஞ்சுக்கணுங்களா? மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரியும் லைன் சார்ட்டுக்காக ரீடெஸ்ட் பண்ணி திரும்பி இருக்கான், தெரியுதுங்களா? ஸோ ரீடெஸ்டிங் முடிச்சிருக்கிறதால இந்த 780 நல்ல பிரைஸ் சரிங்களா? ஸோ இப்போ வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஆனா இப்போதைக்கு ரைட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கிறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. புட் ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹெவியா அவங்க அவங்க அடுத்தடுத்து வாங்க புட் ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணீங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட் கவர்மெண்ட்ல மேல போவா இருக்கு. நான் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன்ல இருக்கு எஸ்பிஐ. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்டாக் பாத்தீங்கன்னா ஐஆர்சிடிசி.
தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பாருங்க ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசியை பொறுத்த வரைக்கும் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பிரைஸ் அதாவது 870 அப்படிங்கிற பிரைஸ் பாருங்க. இந்த 870 880 பிரைஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நல்ல சப்போர்ட் ஆட் பண்ணிருக்கு தெரியுங்களா? ஸோ மீண்டும் இப்ப மார்க்கெட் அங்கதான் இருக்கு. ஒரு ட்ரெண்டும் ஃபார்ம் பண்ணிருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலை உடைச்சா 814 போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அடுத்த சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ இந்த லெவல் ப்ரீவியஸாவே நல்ல ஒரு சப்போர்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அப்படியே ஆட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிருக்கு ப்ரீவியஸா. ஓகேங்களா? ஸோ அதனால 872 சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் ரிசர்ச் பார்த்தலாம். அடுத்து 814 போகுமா அல்லது இங்க இருந்து திரும்புமா அப்படிங்கிறத 945 ஃபர்ஸ்ட் டார்கெட் 990 1460 1127 இதெல்லாம் அடுத்தடுத்த டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐஆர்சிடிசி இப்போ ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் நின்றுட்டு இருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தலாம். ஸோ ஐஆர்சிடிசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஆர்சிடிசி பொறுத்த வரைக்கும் இந்த 900ல பாருங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. வெறும் 1 லட்சம் கான்டாக்ட் கால் சைடு 12.99 லட்சம் 13 லட்சமும் புட் சைடு 12 லட்சமும் இருக்கு. ஸோ 1 லட்சம் கான்டாக்ட் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இல்லாம 880ல பாருங்க புட் ரைட்டர்ஸ் 870ல பாருங்க புட் ரைட்டர்ஸ். ஸோ மார்க்கெட் நாளைக்கு ஒரு இன்னைக்கு டேக் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு 870ல தெரியுங்க. ஸோ மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ணலாம் நாளைக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் நாட்கள்ல கொடுத்தா இந்த லெவல்ல இருந்து திரும்பலாம். ஏன்னா இந்த லெவல் ப்ரீவியஸாவே நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லெவல்ல ஆல்ரெடி இது ரீடெஸ்ட் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸா வந்து பேனிக் செல்லிங் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல எல்லாம். அதனால கூட இருக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ல நாளைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா திரும்பும். இல்லாட்டி இந்த 814 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஐஆர்சிடிசி. ஆனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க 870 880 எல்லாம் புட் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. கால் ரைட்டர்ஸ் இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ மார்க்கெட் நாளைக்கு 880 ஒரு கேப் அப் கூட போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட 900 வரைக்கும் ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். 880 890 வரைக்கும் ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப்படி கிரீன் கேண்டில் கொடுத்தா ஃபர்தரா ஓப்பன் சேஞ்சை பொறுத்து மீண்டும் மீண்டும் ஐஆர்சிடிசி மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துக்கு ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இல்லாட்டி இந்த 814 வரும். அடுத்து லோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஐஆர்சிடிசிக்கானது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகேங்களா? அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாருங்க. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டா இந்த 272 அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்து நின்றுகிட்டு இருக்கு. சரிங்களா? ப்ரீவியஸா அங்க சப்போர்ட் எடுத்து திருப்பி அங்க ரீடெஸ்டுக்காக நின்றுட்டு இருக்கு மார்க்கெட். தெரியுதுங்களா? ஸோ அதனால இந்த 270 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான். ஓகேங்களா? 308 340 அடுத்தடுத்த டார்கெட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுக்கும் கீழே வந்தா 254 அதுக்கும் கீழே வந்தா 240. ஓகேங்களா? ஸோ இந்த லெவலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ வாய்ப்புகள் இருக்கு 270ங்கிற பிரைஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம சிப் லெவல் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாய்ப்பு இருக்கான்னு சிப் லெவல் பார்த்தாலும் கூட ஸோ மார்க்கெட் பாருங்க இந்த 0.786 அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். சரிங்களா? 0.382 அப்படிங்கிற லெவல்ல நிக்கிறான். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 300 பிரேக் பண்ணாதான் அடுத்தடுத்த டார்கெட் போகும். ஸோ இந்த லெவல் வந்து இப்போதைக்கு ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கும் கீழே வந்தா 254 போலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லையும் பார்த்துடலாம். பெல்லுக்கான ஓப்பன் டெஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 275. ஸோ அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு புட் ரைட்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. 10 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம் இருக்கு. 270ல 48 லட்சம் புட் இருக்கிறதுல ஸோ அடுத்து 270யும் பாருங்க 275யும் பாருங்க இப்போதைக்கான சப்போர்ட் தான். ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம 280ல பாருங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் நாளைக்கு ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்தா மார்க்கெட் ஃபர்தரா பெல்லும் அப்சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓவராலா மார்க்கெட் இப்போ கரெக்ஷன்ல தான் இருக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ 280 வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைஸ் 280 தெரியுதுங்களா? இந்த பிரைஸ் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல் தான்.
ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டில் கொடுக்குற பட்சத்தில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா 275 270 எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க 80 டிசிஷன் மேக்கிங் லெவல். ஸோ இன்கேஸ் நாளைக்கு இந்த 80யும் புட் ரைட்டர்ஸும் டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் மேலே போகலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறான்னு பாருங்க. இப்போதைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லுக்கும். ஸோ அடுத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி ஃபோர்த் ஸ்டாக் என்டிபிசி. ஓகேங்களா? ஸோ என்டிபிசி ஸ்டாக் பார்த்தரலாம். ஸோ என்டிபிசி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டார்கெட் கொடுத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா? ஒரு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 448 அப்படிங்கிற டார்கெட் கொடுத்துக்கிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 423, செகண்ட் சப்போர்ட் 416 ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த லெவலை உடைச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தரா மார்க்கெட் கீழே வரும். இல்லாட்டி மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு லெவலும் முக்கியமான லெவலா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. நம்ம ஒரு ஃபிப் லெவல் போட்டாலும் கூட டார்கெட் இருக்கான்னு பார்ப்போம். தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மார்க்கெட் பாருங்க. ஸோ ஃபிப் லெவல் டார்கெட் போட்டாலும் கூட இந்த 447 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து மார்க்கெட் இந்த ஒண்ணுங்கிற லெவலை ஸ்கிப் பண்ணி கீழே வர்றதால இந்த 423 இந்த 416 பேருங்க அது 0.618 0.5 ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சப்போர்ட்டும் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும் என்டிபிசிக்கு. ஸோ 423 416 அடுத்தடுத்து நல்ல ஸ்ட்ராங் லெவலான சப்போர்ட் ஃபிப் லெவலுக்காகவும் இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இந்த லெவல் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா டார்கெட் டூ பாருங்க 480 போகும். ஏன்னா ஸோ அந்த லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா 85 490 வச்சுக்கோங்க. அந்த டார்கெட் போறதுக்கு என்டிபிசி வாய்ப்பு இருக்கு. ஆனா என்டிபிசி இப்போதைக்கு கரெக்ஷன்ல தான் இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம ஓப்பன் டெஸ்ட்லையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்டிபிசி. ஸோ என்டிபிசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் தான் இப்பவும் அவங்க என்ன மார்க்கெட்ல டவுன்ல தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு என்டிபிசி பையில ஃப்ரெண்ட்ஸ் 430லயும் பாருங்க தெரியுங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறதால மார்க்கெட் இன்னும் கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த லெவல் சொன்ன பாத்தீங்கன்னா 420 416 410 வச்சுக்கங்களேன். 420 டு 410 வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 410 டு 420 தெரியுங்க. 420ல தான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு 21 கிட்டத்தட்ட 7 லட்சம் கான்ட்ராக்ட் வித்தியாசம் இருக்கிறது 420 தான் சரிங்களா? ஸோ அதனால அந்த லெவல் வரலாம். அதுக்கும் போல 410 தான். ஸோ 420 ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்க்கும்போது என்டிபிசியும் ஒரு கரெக்ஷனா தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிறான். இப்போதைக்கு என்டிபிசி வாங்க வேண்டாம். வந்துட்டு மார்க்கெட் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்க புட் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்டிபிசியும் கரெக்ஷன்ல தான் இருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதந்தா. தெரியுங்களா? ஸோ வேதாந்தா பாத்தீங்கன்னா தெரியும். வேதாந்தாவும் ரொம்ப நாளா இந்த ரெக்டாங்கிள் போடுறோம் பாருங்க தெரியுங்களா? ஒரு மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸ்ல தான் இருந்திருக்கு தெரியுங்களா? ஸோ சேனலுக்குள்ள தான் மார்க்கெட் இத்தனை நாள் மூவ் பண்ணிட்டு இப்பதான் சேனலை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலே மார்க்கெட் நல்ல புல்லிஷ் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா மார்க்கெட் பாருங்க இந்த 493ங்கிற சப்போர்ட் வருவான். இல்லாட்டி இந்த 473. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கான சப்போர்ட் அடுத்தடுத்த சப்போர்ட் இருக்கிறதால மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஃபிப் லெவல் போட்டாலும் கூட பாருங்க சும்மா ஒரு ஃபிப் லெவல் பார்ப்போம் தெரியுங்களா? ஸோ இதுக்கான ஃபிப் லெவல் போட்டாலும் கூட இந்த 518ங்கிற டார்கெட் ஹிட் பண்ணிட்டான் பாத்தீங்கன்னா 1.618. ஸோ அடுத்த ரீடெஸ்ட் இதான் தெரியுங்களா? இந்த 470 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ 490ல திரும்பலாம். இல்லாட்டி இந்த 470 இந்த ரெண்டு பிரைஸ்ல ஒரு பிரைஸ்ல திரும்பலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுனால வேதந்தா அடுத்தடுத்த டார்கெட் போகும். நெக்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த 580 590 வச்சுங்க 585 590 போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? வேதந்தா ப்ளஸ் நம்ம ஓப்பன் இண்டஸ்ட்ரியும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேதந்தா பாருங்க. ஸோ வேதாந்தா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்ப 508 ரூபாயில இருக்கிறதால அந்த இடம் பாருங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஒரு 4 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க.
ஸோ இங்க பாருங்க 500ல பாத்தீங்கன்னா 34 லட்சம் காலும் 38 லட்சம் புட்டு இருக்கிற 4 லட்சம் புட்டைடு கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ 500ம் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்ஃபியூஸ் லெவல் 500 பிரேக் பண்ணலாம். 490 480 சரிங்களா, அடுத்தடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ஸோ 480 நல்ல சப்போர்ட்டா இருக்கும். 490 காட்டிலும் 480 நல்ல சப்போர்ட். எங்கேயும் பாத்தீங்கன்னா தெரியும் தெரியுங்க, 490 காட்டிலும் 480 470 தெரியுங்களா. ஸோ மீண்டும் மார்க்கெட் இந்த 480 470 வரலாம். 490 பிரேக் பண்ணலாம். 490 இப்போதைக்கான சப்போர்ட் தான், ஆனா இருந்தாலும் பெரிய லெவல் இல்ல தெரியுதுங்களா. ஸோ இருந்தாலும் 490 480யும் அடுத்தடுத்த நல்ல சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 480ல வந்துட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். ஏன்னா ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஃபர்தரா இன்னும் வேதந்தா கொஞ்சம் கரெக்ஷன் வருவான், வந்துட்டு தான் திரும்புவான். இந்த 470 வர்றதுக்கும் வேதந்தா ரீடெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இந்த 490 கூட வந்துட்டு 85 கீழே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து கூட கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். சரிங்களா. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பார்த்துட்டு ஸோ ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க. ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் எல்லாம் ஒரு கரெக்ஷனா தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்து எந்த ஷேரும் பை பண்ண வேண்டாம். வரும் நாட்கள்ல ஓப்பனர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, ரைட்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டாக்ஸ் இந்த 5 ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ல தான் இருக்கான். பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வரைக்கும் மார்க்கெட் சொல்ல ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சொன்னா மட்டும் பை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்து பை பண்ணக்கூடாது எப்பவுமே. மார்க்கெட் வந்து சொல்லும். ஓகேங்களா, மார்க்கெட்டும் கேண்டில்ஸ்டிக்கும் சொல்லும், ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் சொல்லும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிருச்சு அப்படின்னு. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நீங்க எடுக்கிற டிசிஷன் கரெக்டா இருக்கும். மார்க்கெட் சொல்லாம நீங்களா சரி இவ்வளவு தூரம் போயிட்டால பை பண்ணலாம் என்ன மேலும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு இடத்துலயும் மார்க்கெட் வந்து என்ன நடக்குன்னு நமக்கு இண்டிகேட் பண்ணும், பண்ணிட்டு தான் போகும். அது என்ன சொல்லுதோ நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம அடுத்த லெவல் போயிடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஷேர்ஸை பத்தி உங்களுக்கு வந்து அனலைஸ் வேணும் தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸ் பத்தி நான் அனலைஸ் பண்றேன். நான் சொன்ன விஷயங்கள் சரி அப்படிங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.